பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். நாம் இந்த மாதமெல்லாம் ஒரு தியானம், நோக்கத்தை குறித்து தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதில் பலவித சாட்சிகளை வேத வசனத்திலேருந்து நாம் பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நோக்கத்தின் மூலியமாக அவங்க நோக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் சரித்திரத்தை மாற்றின விஷயங்கள், கர்த்தர் செய்த அதிசயமான காரியங்களை நாம் பார்த்து வந்தோம். இன்றைக்கு நாம் தாவீதுடைய கதையை பார்க்க போகிறோம். நோக்கத்தினால தொடப்பட்ட தாவீதுடைய வாழ்க்கையிலேருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசித்து நாம் தொடங்கலாம். உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வர மட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது நமக்கு இந்த கதை தெரியும். ஈசாயி வீட்டுக்கு சாமுவேல் வந்திருக்கிறாரு. அடுத்த ராஜாவை தெரிந்து கொள்ளணும் என்று ஆண்டவர் சாமுவேல் அனுப்பியிருக்கிறார். அபிஷேகம் நடக்க இருக்கிறது. ஈசாய் என்ன பண்றாருங்க, அவருடைய 7 புத்திரர்களை கொண்டு வந்து நிற்க வைத்து, இவர்களா ராஜால யாராவது ஒருத்தர் இவர்களாக ராஜாவாக அபிஷேகப்பட போகிறார்களான்ட்டு அவர் அவங்களை கொண்டு வந்து ஆயத்தப்படுத்தி ஒரு பெரிய ஃபங்க்ஷனே அங்கே நடக்குது. ஆனா இதுல தாவீதை அவங்க யாருமே யோசிச்சுக்கூட பார்க்கல. தாவீதை அங்க யாரும் கொண்டு வரல. பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் போது 5 முறை தாவீது நிராகரிக்கப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அதுல இது ஒரு தடவை இல்லைங்களா? தாவீது அங்க இருக்கிறான்னு கூட யாருக்குமே தெரியல. நோக்கம் உங்க வாழ்க்கை மேல இருக்கும்போது சில நேரத்துல கர்த்தர் உங்களை ஒரு மறைவிடத்துல வைத்திருப்பார். இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது. சாமுவேலை தேவன் தான் அனுப்பியிருக்கிறாரு. தாவீதை கர்த்தர் அங்க வர வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் தாவீதை ஒரு மறைவிடத்தில் வச்சிருக்கிறாரு. அந்த மறைவிடத்தில் தாவீதுடைய உள்ளம் பாருங்க, கர்த்தருக்கு பிரியமான ஒரு உள்ளமாக தாவீதுடைய உள்ளம் இருக்கு. வாசிங்க 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றான். கர்த்தர் ஒரு விஷயத்தை அங்க சொல்லுகிறார். மனுஷன் பார்க்குற மாதிரி நான் தாவீதை பார்க்கல. மனுஷன் வெளித்தோற்றத்தை தான் பார்க்கறான். கர்த்தர் சொல்றாரு, நான் உள்ளத்தை பார்த்திருக்கிறேன். தாவீதை குறித்து ஆண்டவர் கதை ஒரு சாட்சியா சொல்லும் போது சொல்றாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். He is a man after my heart, the testimony of God. இல்லைங்களா? கர்த்தருடைய சாட்சி தாவீதுக்கு நேராக பார்க்கும் போது இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் உள்ளத்தை நம்ம பார்க்கும் போது அவன் நிராகரிக்கப்பட்டாலும் அவன் அதை குறித்து வேதனைப்படலை. ஐயோ, நான் அழிக்கப்பட்டிருக்கிறேன், என் மேலே நோக்கம் இருக்குது, என்னை யாரும் முன்னாடி கொண்டு வர மாட்டேங்கிறாங்க, என்னை யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு யாருமே ஒரு ஸ்டேஜ் போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு விதமான கம்ப்ளைண்ட்டும் நம்ம தாவீது வாழ்க்கையில் பார்க்க முடியாதுங்க. அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறான். அவன் இருதயத்தை தாவீது பார்த்து கொள்கிறான். இன்னைக்கு காலை வேளையில் என்னுடைய ஜப நேரத்தில் நான் தியானித்து கொண்டிருக்கும் போது சவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, சவுலை பார்க்கும்போது தாவீது கோலியாத்தை கொன்ன பிற்பாடு தாவீதை குறித்து தேசமே இப்போ பாடுது, ஸ்திரீகளெல்லாம் சேர்ந்து பாடுறாங்க. அதில் ஒரு வரியை கேட்டு சவுல் என்ன பண்ணுறான், அவன் வாழ்க்கையை அழிச்சிட்டான். அந்த பாட்டில் ஒரே ஒரு வரி சவுல் காதுக்கு உள்ளது, அவ்வளோதான். அந்த வரி கேட்ட பிற்பாடு சவுல் என்ன பண்ணுறாங்க, அவன் மனதில் கோபமும் வைராக்கியமும் பொறாமையும் நிறைந்த ஒரு மனுஷனாக மாறிட்டான். நம்ம காது குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம என்ன கேட்குறோம், யார் என்ன சொல்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி மறுவிடத்தில் இருக்கும்போது சில பேர் உங்களை வேண்டாமல் உங்களை தூண்டி விடலாம். உங்களுக்கு எவ்வளோ கிஃப்ட் இருக்குது, எவ்வளோ டேலண்ட் இருக்குது, கர்த்தர் அபிஷேகம் இருக்குது, ஆனால் உங்களே முன்னாடி கொண்டு வர மாட்டேங்கிறாங்க, உங்களை தகர்க்கிறாங்க, இப்படியெல்லாம் மனுஷன் பேசலாம். அதுக்கு காது கொடுக்காதுங்க, செவி கொடுக்காதுங்க. செவி கொடுத்தீங்கன்னா இருதயத்தை பாதிச்சிடும். இருதயம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா சவுலு போல ஒரு அழிவுகளுக்குள்ளே கொண்டு போய் விட்டுடும். மாம்சத்தை தூண்டி விட்டுடும், மாம்ச உணர்வுகளை தூண்டி விட்டுடும். நாம் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தாவீது மறைவிடத்தில் இருக்கிற அப்பா வீட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. தாவீதை அழைக்கலை. இதெல்லாம் தெரிஞ்சா கூட அவன் கோச்சுக்கல, கோபிச்சு கொள்ளலை, அவன் எந்த விதமான துக்கத்துக்குள்ளே போகலை, வைராக்கியம் கொள்ளலை. அவன் இருதயம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் இருதயத்தை நான் பார்த்துருக்கிறேன், இவனை தான் நான் தெரிஞ்சிருக்கிறேன். கர்த்தர் அழைத்தவர்களை மறைவிடத்தில் வைத்தா சந்தோஷமா இருங்க. தாவீதுடைய இந்த நோக்கத்தில், தாவீதுடைய வாழ்க்கையில நோக்கத்தினால தொடப்பட்டவனுடைய ஒரு நல்ல சாட்சிங்க நம்ம பார்க்கிறோம். அவன் இருதயம், கர்த்தர் சொல்லுகிறாரு, அவன் இருதயத்தை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். உங்களுடைய மதிப்பு வேற யாரும் கொடுக்க தேவையில்லைங்க. கர்த்தர், லெட் காட் வேல்யூ யூ. கர்த்தர் உங்களை கனப்படுத்தட்டும், கர்த்தர் உங்களுக்கு வேல்யூ கொடுக்கட்டும். நீங்கள் அமைதியாக இருங்க, கர்த்தர் ஏற்ற வேலையில் எல்லாவற்றையும் செய்வார். 2வதாக தாவீதுடைய வாழ்க்கையில் இப்படி பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிப்போம்.
அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் போது சிங்கத்தையும் கரடியும் அவன் முதல் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. பாருங்க, கோலியாத்தை அவன் சந்திக்கும் போது அது நேஷனல் நியூஸ். கோலியாத்தை அவன் சந்திக்கும் போது அவன் பேர் ஊரெல்லாம் சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் அவன் பேரை பாடலெல்லாம் போட்டு பாட தொடங்கிட்டாங்க. ஆனால் அந்த நிலைமை வரத்துக்கு முன்னாடி அதுதான் கர்த்தர் அவனுக்கு வைத்திருக்கிற நோக்கம். அவன் இஸ்ரவேலை ஆள வேண்டும், தேவனுடைய சித்தத்தை அங்கே கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் அந்த நிலைமை எப்போ வருது? கோலியாத்தை கொண்டு வந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தாவீதை சீனில் கொண்டு வராரு. ஆனால் நம்ம அதை தான் பார்க்கிறோம் இல்லையா? உலக ஜெயத்தை தான் பார்க்குது இல்லைங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறாரு. ஒரு சிங்கத்தின் வாயில அந்த ஆடு மாட்டும் போது நீ என்ன பண்ண போற? ஒரு கரடி வரும்போது நீ என்ன பண்ண போற? யாரும் பார்க்காத இருக்கிற நிலைமையில கோலியாத்து முன்னாடி நிற்கும் போது இஸ்ரவேல் சேனையே பார்க்குது, சவுல் ராஜா பார்க்கிறான் இல்லைங்களா? நியூஸ் சேனல் எல்லாம் வந்திருக்கலாம். ஆனா சிங்கம் வரும்போது யாருமே இல்லை, கரடி வரும்போது யாருமே இல்லை. அப்போ நீ பயந்து ஓடினியா? அப்போ நீ உன் நோக்கத்துக்காக நின்னியா? எனக்கு கொடுக்கப்பட்ட, நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, பொறுப்பு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற இந்த 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 பர்பஸ் இல்லைங்களா, கர்த்தர் கொடுக்குற நோக்கம் வந்து ஒரு ஸ்லாக்கியம் மாத்திரம் இல்லை, அது ஒரு பொறுப்பு என்று நம்ம பார்த்தோம். அப்போ கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த மறைவிடத்தில் இருக்கிற நேரங்களில் சின்ன சின்ன காரியங்களில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஹவ் ஆர் வி? ஆர் வி a good steward of the small things? Are we faithful in the small things? அங்கே நம்ம உண்மையாக இருந்தால் கர்த்தர் பெரிய ஸ்டேஜுக்கு கொண்டு வரார். கரடி முன்னாடி யாருமே இல்லை இல்லைங்களா? சிங்கத்தின் முன்னாடி தாவீது சிங்கத்தை கொல்லும் போது யாருமே அங்கே இல்லை. அவன் இருக்கிறான், பேச தெரியாத ஆடுங்க அங்கே மேஞ்சுன்னு இருக்கு, அவ்வளோதான் இல்லைங்களா? ஆனால் அங்கே உண்மையாக இருக்கிறான், அங்கே வைராக்கியமாக இருக்கிறான், அங்கே ரோஷத்தோடு இருக்கிறான், அங்கே கர்த்தர் எனக்கு கொடுத்த பொறுப்பில் நான் உறுதியாக நிற்பேன், அந்த இடத்துல யார் இருக்கிறாங்களோ இல்லையோ என் வாழ்க்கையை நான் பணிய வைக்குவேன் என்று என்ன பண்ணுறாங்க? அந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறான். நோக்கத்தில் உண்மையாக இருக்கிறவங்க, சின்ன விஷயத்தில் உண்மையாக இருக்கிறவங்கள கர்த்தர் பெரிய இடங்களுக்கு கொண்டு வருவார். தாவீதை குறித்து சொல்லப்படுது இல்லைங்களா? சவுலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். இப்போது இவனை போய் அடிக்கணும், கோலியாத்தை போய் அடிக்கணும். தாவீது சொல்கிறான், ஐயா கடந்த காலத்தில் பின்னாடி பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்னோட அந்த பயங்கரங்கள் இருந்தார். அப்போ உன்னுடைய கத்தி என்கிட்ட இல்லை, உன்னுடைய கேடகம் என்கிட்ட இல்லை, உன்னுடைய சர்வாத வர்க்கங்கள்லாம் என்கிட்ட இல்லையா. என்கிட்ட இருந்தது என்னது? கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய அந்த அழைப்பு, கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த நோக்கம், என் கையில் கொடுத்துருக்கிற அந்த பொறுப்பு, அதில் நான் உண்மையாக இருந்தேன் என்ற ஒரு உண்மையை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எது நம்பி கொடுத்துருக்கிறாருங்க? என்ன அசைன்மெண்ட் உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்து, எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக, எங்கள் அப்பா எப்பயுமே சொல்லுவார் இல்லைங்களா, முதல் கீழ்ப்படி அப்புறம் தான் மேல்படி இல்லைங்களா? கீழ்ப்படி இல்லாமல் டைரெக்டாக மேல்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா there are no shortcuts in life. அல்லேலூயா. நோக்கத்தில் கர்த்தர் என்ன பண்ணலங்க? எந்த ஷார்ட்கட்டை வைக்கல. கண்டிப்பாக போக வேண்டிய பாதையில், போக வேண்டிய அந்த ப்ரெப்பரேஷன், அந்த ஆயத்தத்துக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போகாமல் நோக்கத்தின் உச்சக்கட்டத்துக்கு கர்த்தர் கொண்டு வர மாட்டார். மூன்றாவதாக கடைசியாக நம்ம பார்க்கிறோம், தாவீதுடைய இந்த நோக்கத்தால் தொடப்பட்ட மனுஷருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது ஒரு காரியத்தில் அவன் ஜாக்கிரதையாக இருக்கிறான். என் நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். வாசிங்க அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 36வது வசனம். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து, தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்து, ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது? David served God's purpose in his generation. அவன் மனதில் இருந்த நோக்கம் பாருங்க, கர்த்தர் எனக்காக இந்த சந்ததியில செய்ய கொடுத்ததை நான் செய்து முடிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சாட்சி போலதான், இந்த சந்ததியில நான் என்ன செய்ய வேண்டும் அதை குறித்து நோக்கம் உள்ளவனாக இருக்கிறான். அதை குறித்து அவன் இன்டென்ஷனல், கவனமுள்ளமாக இருந்ததுனால ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், அந்த தீர்க்க தரிசனம், இவ்வளோ எல்லைக்கு நான் உனக்கு என்ன பண்ணுவேன், பாலும் தனியும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் ஆண்டு சொன்ன அந்த முழு பூமியும் தாவீது ஆண்டார். தாவீது என்ன பண்ணாருங்க? ஒரே ராஜா, இப்போ மட்டும் அவ்வளோ நாள் அவங்களால எடுத்துக்கோ, இப்போ கூட யுத்தங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளை பார்க்குறோம், அவ்வளோ லேண்ட் அவங்களால பிடிச்சி வைக்கும். ஆனால் தாவீதுனால முடிஞ்சிச்சு. ஏன்? அவன் கர்த்தருடைய நோக்கத்தை புரிஞ்சு கொண்டான், கர்த்தருடைய நோக்கத்தை அறிஞ்சு கொண்டான், கர்த்தருடைய நோக்கத்தை பிடிச்சு கொண்டான். என்ன நடந்தாலும் இந்த சந்ததியில் நான் செய்ய வேண்டியதை செய்வேன். அவங்களுக்கு பெரிய ஜெயங்களை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். தாவீதை குறித்து நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 78 சங்கீதம் 70வது வசனத்துலேருந்து 72 வசனம் மட்டும் வாசிக்கும் போது இப்படி பார்க்குறோம். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார்.
கறவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணாருங்க, தாவீதை, தன் தாசனா இருக்கிற தாவீதை, கருவல் ஆடுகள் பின்னாடி திரிந்து கொண்டிருந்த அவனை எடுத்துன்னு வந்து ஆண்டவர் என்ன பண்றாருங்க, தெரிந்து கொண்டாரு. அவனை பார்த்தாரு, தெரிந்து கொண்டாரு, எடுத்துக்கொண்டாரு. அவனை கொண்டு வந்து தன்னுடைய ஜனமா இருக்கிற யாக்கோபை, இஸ்ரவேலை நடத்த, வாசிங்க, இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டாரு, கர்த்தர் அவனை நியமித்தாரு. அவன் என்ன பண்றாங்க, இருதயத்தின் உண்மையின்படி, அப்புறம் கைகளின் திறமையின்படி. ஹல்லேலூயா. He put his heart, his passion and his skills. எல்லாவற்றையும் என்னத்துக்காக உபயோகப்படுத்துறான், என் நோக்கத்துக்காக கர்த்தர் இது என் கையில கொடுத்துருக்கிறார். நிறைய பேர், நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தையை சொன்னேன் இல்லைங்களா, ஒரு தேவ ஊழியக்காரர் இப்படி சொன்னார் என்று. ரொம்ப ஒரு சோகமான காரியம் அந்த உலகத்தில் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் நான் பிறந்தேன்ட்டு அந்த அறியாமையில மறிக்கிறது, அந்த அறியாமையில வாழுகிறது. நிறைய பேர் அறியாமையிலேயே இருந்து அவங்களுடைய திறன்கள் என்ன, தாளந்துகள் என்ன, அவங்களுடைய இருதயத்தின் உண்மை என்ன, எதுவுமே அறியாமல் இருக்கிறாங்க. கர்த்தருக்காக செயல்படாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. இந்த காலை வேளையில் நம்மளை ஆண்டவர் கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு நானும் இந்த பாடங்களை தாவீதுடைய வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொண்டேன் ஐயா. என்னை மறைவிடத்தில் நீர் வைக்கும் போது என் இருதயம் உண்மையாக இருக்கோம்ப்பா. ஆண்டவரே, அந்த மறைவிடத்தில் கொடுத்திருக்கிற சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாக்கிறோம், அதை நான் உண்மையோட, வைராக்கியத்தோட, பலத்தோட, உண்மையான முழு பொறுப்போட, யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, நோக்கத்தை கொடுத்த ஆண்டவர் அவருக்கு உண்மையில நான் செயல்படுவேன்ட்டு நம்ம செயல்படணும். அப்படி நம்ம படுறோன்ட்டு நம்ம ஒப்பு கொடுக்கும் போத கர்த்தர் அந்த உண்மையை பார்த்து உயர்வை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கடைசியாக நம்ம பார்த்து அந்த சந்ததியில அவன் கையில கொடுக்கப்பட்டதை அவன் செய்து முடித்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை கருவலாடு பின்னாடி சுத்தி இருந்த மனுஷனை கொண்டு வருகிறாருங்க. எங்க கொண்டு வர்றாரு, இஸ்ரவேலை மேய்க்க கொண்டு வர்றாரு. அப்படிதான் கழுத பின்னாடி சுத்தி இந்த சவுலை கர்த்தர் கொண்டு வந்தார். ஆனா அவன் இஷ்டத்து பிரகாரம் போயிட்டான். கருவலாடு பின்னாடி சுத்தி இந்த தாவீதை கொண்டு வருகிறாரு. தாவீது இருதயத்தில் இருக்கிற உத்தமத்தோடும் அவனுடைய எல்லா திறமையோடும் கர்த்தருடைய நோக்கத்தை அவன் காலகட்டத்தில் நிறைவேற்றினான். நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்க காலகட்டத்தில், எங்க சந்ததியில நாங்களும் இருதயத்தில் இருக்கிற உத்தமத்தோடும் தேவன் கொடுத்திருக்கிற முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமம் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, சின்ன விஷயத்துல இருக்கிறப்பா உம்மை கனப்படுத்துகிற வாழ்க்கையோடு நாங்கள் அப்பா செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்க. நோக்கத்தின் குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நோக்கத்தால் தொடப்பட்ட தாவீதுடைய வாழ்க்கையில நோக்கத்துக்கு நேரம் எப்படி செயல்பட்டான், உண்மையோடு, உத்தமத்தோடு, முழு பலத்தோடு, எல்லா விதமான ஃபுல் ஆல் ஹிஸ் ஸ்கில் ஆண்டவரை செயல்பட்டு வந்தான். அதே போல நாங்களும் செயல்பட கிருபை தாங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.